நல்லதங்கால் படி. நான் நல்லதங்கால் பாட்டு சொல்லி வருகிறேன். 7 பிள்ளைகளும் நல்லதங்காலுக்கு 7 பிள்ளைகள் பிறந்து 7 தமிழ் அந்த நல்லதங்காலோட புருஷன் நீ போகாதே என் கனவை என்னுடைய விட்டுட்டு உன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு நீ போகாதன்னு தகராறு நடந்து நான் அப்படித்தான் போவேன் அப்படின்னு சொல்லி மீறி அந்த பிள்ளை 7 பிள்ளைகளும் கூட்டிக்கிட்டு பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் இல்லை வந்துருச்சு போய் அங்கே போய் இந்த நல்லதங்க வீட்டுக்கு போகும் 8 சுத்தி கோட்டை இளங்கவரி பட்டணம் 10 சுத்தி கோட்டை பாம்பேர மண்டபம் 4 பக்கமும் 4 கதவையும் அண்ணன் மண்டாட்டி வாராண்டு செலவு டப்புன்னு அடைச்சிவிட்டா. அப்போ அந்த நல்லதங்க வெளியில் நின்று அலறான். அப்போ அவள் சொன்னாலா பத்தினியா நான் இருந்தா படா 2 திறந்துறேன்னு உத்தனியா நான் இருந்தா ஒரு சரியில் திறந்துறேன்னு படார்னு கதவெல்லாம் திறந்துருச்சு. அப்போ பிள்ளையெல்லாம் வீட்டுக்குள்ளே போய் நுழையும் போது மண்டையில் மடார்னு கொட்டுற அந்த நல்லதங்க ஒளி அலங்காரி. அப்போ வட்டும்போது பிள்ளையெல்லாம் கத்துதுங்க கலருது அடிப்பா ஆவிவளகாரி என்னத்துக்கு நீ இப்படி செஞ்ச என்னுடைய கூட பிறந்த பிறப்பு இல்லை வெளியூர் போயிட்டாரு. நான் ஆவரஞ்செடிக்கு அடியில் நான் பார்த்தேன் என்னடா ஆவரஞ்செடிக்கு அடியில் என்னுடைய மங்கலிய காரியத்தை நான் கலத்தி வச்சுட்டு போனேன். பிள்ளைய கொண்டு போய் மகனே நீ வந்து மகனே நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பிள்ளைய கொண்டு போய் நான் கங்கையில் தள்ள போனேன். என் மகன் என்ன சொல்லிவிட்டான், அம்மா நான் தப்பி பிழைச்சி தாய் பேரு சொல்கிறேனம்மா நான் ஓடி பிழைச்சி உன் பேரும் சொல்கிறேனம்மா அப்படின்னு மகன் ஓடியா போயிட்டான். அதுக்கு பிற்பாடு அந்த பிள்ளையெல்லாம் இந்த நல்லதங்க தூக்கி கிணத்துல போட்டுக்கிட்டு இவளும் குதிச்சுட்டா. அப்போ அண்ணன் வந்துரு தம்பி என்னடி என்ன தங்கை எங்கே வந்தார், ஐயோ கரியடிச்சுன்னு சோறாக்குனேன் வீட்டில் எல்லாம் ஆக்கி அடித்து போட்டேன் எல்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்க அப்படி சொன்னான். என்னடி இவ வச்ச நம்பக்கூடாதுன்னு சொல்லி அவர் அந்த கிணங்கையில் போய் பார்த்துருக்கிறாரு. அப்போ அந்த மங்கிலியகாரியன் தன்னுடைய தங்கச்சி இது விழுந்திருக்கிறதத்தான் அவர் கண்டுபிடிச்சி பார்க்கும்போது 16 அடி கூந்தல் அப்படியே அந்த கங்கையவே மறைச்சிருச்சு. குதிச்சு பிள்ளையெல்லாம் தூக்கி மேலே போட்டுட்டு அடக்கம் பண்ணிட்டு அந்த அண்ணன் கூட பிறந்தவர் வீட்டுக்கு போனார். போன உடனே என்னடி என் தங்கை இப்படி செஞ்சுருக்கிறேன்னு சொன்னதுக்கு ஐயோ உங்களுக்கு கறி எடுத்து சோறாக்கணும் போட்டேன் சாப்பிட்டு போனவங்க இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க அடி அண்டார ஓடி அப்படி சொல்லி வீட்டுக்குள்ளே குழியை வெட்டி இன்னாப்புக்கல்ல போட்டு தள்ளி விட்டு அவள் வேகிறா மழை அதான. இந்த அம்மா வந்து திண்டுக்கல் மாவட்டம் அம்பாத்துறை மேலக்கோட்டையை சேர்ந்த அந்த அம்மா ஏதோ நல்லதங்கால் கதையை சொல்லியிருக்காங்க. இந்த அம்மாவுக்கு பார்த்து பிடிச்சிருந்து யூடியூப் பார்க்குறவங்க எல்லாமே பார்த்து பிடிச்சிருந்தா லைக் கொடுங்கப்பா.